ப்ரோ சேலஞ்ச் பண்ணுங்க ப்ரோ. அட ஆமாப்பா, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருமே சேலஞ்ச் கிறுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நீ கிறுட்டுக்குன்னு பாத்துருவோம். யாரும் பேசிட்டு மூஞ்சில அடிச்சு சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துக்கு சரி வாங்க அப்புறமா பாத்துக்கலாம் கிட்ட வீடியோ பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி படத்தை விட உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்தியா விட உங்களுக்கு பாரதா பிடிக்குன்னா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல என்ன கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மனசுனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கிட்ட பாத்துருவோம். மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. நான் எங்கடா வந்தேன்? நீதான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. ப்ரோ நாக்கால தொடுங்க. ப்ரோ நீங்க என்னமோ சொன்னீங்க, அது என் காதுல குஞ்சுன்னு வந்துச்சு. நாக்கால குஞ்சு தொடணுமா? 2 கழுத வயசு ஆகுது, இப்ப போய் நாக்கால தொடரானுங்களாம். பெரிய கம்ப சுத்துறோம், தொட முடியாதா என்ன? இருக்கு பயில இதெல்லாம் பண்ணுவானான்னு பாப்போம். ப்ரோ நாக்கால தொடுங்க. பண்ண போறான். என்னடா அதையும் பண்ணி பாக்குறான்? பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? லூசு போயடா, அவனுக்கு சரியான சேலஞ்சே பண்ணது இல்ல. ட்ரௌசரை கழட்டிட்டு தொட்டு பார்க்கலாம். இந்த சேலஞ்சை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா வேற ஒருத்தரோட குச்ச ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். அதுக்கு ஓபன் தி டோர் போடா. அப்படியே இல்லைன்னா இந்த ஆதன் படத்துல ஒரு ஆசனம் வரும்ல, அது போல ட்ரை பண்ணுங்க. யோசனை நல்லா இருக்க. பண்ணாலும் பண்ண போறானுங்க. இவனை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு. ஐயோ சிவக்குழந்தை வேணாம். வேணாம், உன் நாக்க வச்சு எதையும் பண்ணாது. எம்டி கேன் தான் பண்ண சொன்னாரு, அதனாலதான் பண்ணன்னு சொல்லிட்டு போறானுங்க. எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? நிறைய பேர் கமெண்ட்ல ஒரு மரத்தோட இலையனுங்கன்னு சொல்லிக்கிட்டு இலை என்னன்னு சொன்னீங்களே தவிர, ஆனா என்ன மரத்தோட இலை என்னன்னு யாருமே சொல்லல. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு மரத்தை சூஸ் பண்ணி அது இருக்கிற இலைய டக்குன்னு என்ன எப்படியும் இந்த சேலஞ்ச் ரொம்பவே ஈஸியா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட இது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு என்ன மரம் என்றதுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மொத்தம் இந்த ஒரு மரத்துல எத்தனை இலை இருந்துச்சுன்னா 1922 இலை. சேலஞ்ச் பண்றேன்னு ஒரு மரத்தை காலி பண்ணிட்டானடா. ப்ரோ எனக்கு யாரோட சப்போர்ட்டே இல்லை ப்ரோ. ஓப்பன் டாக்கி தான். என்ன நீங்க அச்சாலும் எனக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. இல்ல தொட்டா யாரும் வரமாட்டாங்கப்பா. எல்லாம் இந்த கிறுக்கு இருந்து தப்பிக்கிறது மரத்தை கூட வர மாட்டானுங்க. உன்கிட்ட என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு போலீஸோட வரவழைச்சிட்டியா? இப்படி ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு தனிமரமா இருந்து என்ன தனி சாதிக்க பாரு. சரிடா, இந்த நீ சேலஞ்ச பண்ணி நீ என்ன பண்ண? இந்த இலையை எண்ணி சரி என்ன ஒண்ணுமே என்னால சொல்ல முடியலடா. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலடா. மாமா இவனை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. விட்டுருவா. விட்டுறா. அக்கா தோசையில பேஸ்ட் தொட்டு சாப்பிடுங்க. நீங்க காலையிலே சொல்லியிருந்தா நான் தேவையில்லாம பல் விளக்கிருக்க மாட்டேன்ல. சரி வாங்க. ஏதோ வாயில மட்டும் தான் வைக்கிறாங்களே தவிர சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடணுங்கிறதான சேலஞ்சு. அதானே சாப்பிடணும், உள்ள இறங்கணும். அது சும்மா வாயில மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சேலஞ்ச் ராங். உங்க திட்டம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். சேலஞ்சுடைய பண்ணா அதை கரெக்டா பண்ணுங்க. இருக்கிற 96 சப்ஸ்கிரைபருக்கு இது போதும். அவங்களுக்கு நியாயமா இருக்கணும். இல்ல பண்ணா ரியலா பண்ணணும். சாப்பிடலடா, சும்மா வாயில வச்சுக்கிட்டு நமக்கு வாந்தி வர வைக்கிறாங்க. முழுங்கவே இல்ல, தொண்டைக்குள்ள இறங்கவே இல்ல. ப்ரோ கடல் தண்ணியில சர்பத் போட்டு குடிங்க ப்ரோ. அட எப்பலாம் யோசிக்கீங்கப்பா, இருந்தாலும் கிட்டு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரா இது அச்சு சாவச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அட வேற யாருலங்க பக்கத்து வீட்டு பாட்டி தூங்கிட்டு இருந்து எழுப்பி விட்டுட்டேன். இரு கிளவி உனக்கு ஒரு சர்பத் போட்டு இன்னைக்கு சாவச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்பா. கிட்டு அப்படியே வேகமா போய் கார் எடுக்க போயிட்டாப்பா. பக்கத்துல போன பேர் தெரியுது யார் கார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அட பக்கத்து வீட்டுக்காரங்க. அடுத்த அந்த காரை எடுத்த கழுத்தா மட்டும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைக்கை எடுத்துட்டு கடற்கரைக்கே வந்துட்டப்பா. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுத்துட்டு அப்படியே சர்பத்து போட்டுற வேண்டியதான் சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே முதல்ல கடல் தண்ணி புடுறா யார் மேல கைய வச்ச அச்சி சாவச்சிரும். பாத்து
ஒரு நிமிஷம் பேசினே நீ. உன்னை வந்து சேலஞ்சு தானே பண்ண சொன்னாங்க, அதை விட்டுட்டு இது என்னடா அது? ரொம்ப பேசுறானடா. டைரக்டா நீ சேலஞ்ச் அடிக்க வர மாட்டேன், சுத்தி வளைச்சு சம்பந்த கதைகளை பேசி கடைசியா தான் வருவ. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. உன் வீடியோ பாக்குறதுக்குள்ள எங்களுக்கு தான்டா கிட்டு வருது. கடைசியா கிட்டு சேலஞ்ச் பண்ணுவானா? இந்த உலகத்திலே முதல்ல கடல் தண்ணி முயல புடுறா முயல யார் மேல கைய வச்ச அச்சி சாவச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிட்டப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலே யாரும் பண்ணாத நான் பண்ண போறேன், அதாவது கடல் தண்ணியே சர்பத் போட்டு. ஏய் நீ ரொம்ப வளவளன்னு பேசிட்டு இருக்க, சொன்ன சேலஞ்ச மட்டும் பண்ணு. சொன்னதுக்கு மேலே செய்யக்கூடாது, சொன்னது கீழே செய்யக்கூடாது, சொன்னது மட்டும்தான் செய்யணும். குடிக்க போறேன். ஆனா என்ன கொஞ்சம் ஆழமா இருந்துச்சு, பயத்துல மாப்பிளையே பிடிச்சிட்டு வர சொல்லிட்டமா தண்ணி. எப்படி பாத்தீங்களா கலர் கோழி குஞ்சு தலையா கிட்டு தண்ணி வந்துருவான்டாப்பா. தண்ணியை பாத்தீங்கன்னா இப்படி பியூரா தான் இருக்கும். யாரும் நல்ல தண்ணி நினைச்சிடாதீங்க, ஏன்னா நிறைய பேர் நான் ஏற்கனவே கடல் தண்ணியில போடும்போது இப்படிதான்ப்பா கேட்டிருந்தீங்க. ஆனா இது என்னைக்குமே இந்த ராஜ்மைண்டே உண்மையா தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு கிட்டு அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலர் விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும்னு தோணுச்சு. ப்ரோ பப்ளிக் பிளேஸ்ல டெத் ஆகுற மாதிரி நடிச்சு பிராங்க் பண்ணுங்க ப்ரோ. அட இந்த வீடியோல தரமான சம்பவம் ஒண்ணு இருக்கு, மறக்காம மிஸ் பண்ணாம கிட்டு பாருங்கப்பா. உண்மையிலேயே லூசு தான் போல. ஏன் அங்க உண்மையாவே அவனுக்கு ஏதோ ஆயிட்டு போல, செத்துட்டான் போலன்னு சொல்லிட்டு அவ்வளவு சீரியஸா அவ்வளவு பதட்டத்தோட வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஓ குரலி வித்தையா? सुल्तान अबे रुक, ए सुल्तान, ए ए ए क्या कर रहा है? अबे क्या होगा लगता है बे? நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ரோ, யாருமே சரி. இதுதான் கடைசி எச்சரிக்கை. எனக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லது இல்லை. ப்ரோ சாணியை கரைச்சி பேசியல் பண்ணுங்க. சாணியை கரைச்சி பேசியல் பண்ணவா? சாணியை கரைச்சியா? எப்படி இருக்குன்னு தெரியல, ஒருவேளை அந்த பேசியிலே கலர் ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அது தேவையான சாணியை போய் எடுத்துட்டு வருவோம். டேய் உண்மையா பண்ண போறானா என்ன? வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. ஒரு வழியா சாணியை கண்டுபிடிச்சோம், ஆனா கொஞ்சம் கட்டியா இருக்கு, தண்ணி ஊற்றி தான் கரைக்கும். கொஞ்ச நேரம் கரைச்சி வச்சு சாணியை கரைச்சி வச்சு பேசி பண்ணிடலாம் வாங்க. டேய் என்னடா சொல்றீங்க? சாணிக்கு வேற ஏதாவது மாத்திடுவாங்களா கடைசியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாணி எடுத்துட்டு வந்துட்டோம், அதில் கொஞ்சம் தண்ணியை குடிச்சு கரைச்சிடும். சாணிக்கு வேற ஏதாவது மாத்திடுவாங்களா கடைசியா? சாணி தான் பாருங்க, நல்ல மணக்கு. எவனாச்சும் வந்து கீழே வந்து புதினா சட்னி அரைச்சி வச்சுட்டோன்னா ஒரே குத்து தான் பார்த்துக்கோ. எடுத்து மூஞ்சில அப்ளை பண்ணிட வேண்டியதான். படத்து காமெடியில இது என்னது மாட்டுச்சாணி புளிக்கு ஓடி மாத்திரமா, இது இப்பதான் தெரியுது உண்மையுமே மாட்டுச்சாணி புளிக்க தான் செய்யுது. என்ன நக்குறேன் ஆய் மாதிரி இருக்கு, என்ன ஆயின்னு பாரு. அத ஒருத்தர் மோந்து பாக்குறீங்க, ஒருத்தர் நக்கி பாக்குறீங்க, போடாடே. சரி இப்போ ஃபேஷியல் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு வெள்ளரிக்காய் மட்டும் இல்லை, வெள்ளரிக்காய் இருந்தால் அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கலாம். நம்ம பாட்டுக்கு படுத்துருந்தோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே காயும். இதுதான் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் காய வச்சுட்டு கொஞ்சம் கழுவி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பேன். இவன் வாந்தி வர வைக்காம விட மாட்டான் போலயடா. இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. ஏய் உண்மையா கொஞ்ச நேரத்துல வாந்தி வந்திருக்கடா. போன டைம் பண்ண இந்த வியர்டு ஃபுட்டு கூட இந்த அளவுக்கு தோணலடா எனக்கு. இங்க வந்துருச்சு, வாய மூடுறா, மூடிட்டனே, இல்லனா வெளியே வந்து வந்திருக்குமே. இப்போ இந்த மாதிரி சேலஞ்ச் பண்றவங்களுக்கு எப்படி கமெண்ட் போடுவாங்கன்னா, இவனுக்கு வந்து இந்த சேலஞ்சை பண்ணவே கூடாதுங்கிறதுக்காக தான் கமெண்டே போடுறானுங்க. அதை இவன் ஸ்கிப் பண்ணிட்டு போகாம அதையும் பண்றான்டா. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. பண்ணி முடிச்சிட்டான்டா. இதையே அவன் பண்ண மாட்டாதான் நினைச்சோம், அதை பண்ணது மட்டும் இல்லாம அது தின்னு வேற காமிக்கிறான்டா. கொஞ்சம் கஷ்டமான சேலஞ்சு கொடுக்கடா அப்படின்னு சொன்னா அவன் எது கொடுத்தாலும் மாட்டான்டா.
எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? என்ன பண்றான் பாப்போம் கடைசி ஆயிரு ஏதோ ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கான் சாணிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆயிட்டு. இப்போ நம்ம மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சேன். சொல்ல முடியாது, பிரைட்டாக இருக்கலாம். வாங்க ஒரு வழியா சேனலில் ஃபேஷியல் பண்ணி காமிச்சாச்சு. டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம். இதே மாதிரி வேற எதாவது டாஸ்க் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி வேற டாஸ்க் இருந்தா அவங்க கமெண்ட்ல சொல்லுமா. இதுக்காக நாய்ப்பி தான் கொடுக்கணும். இவன் என்ன வேணாலும் செய்வான், அடங்க மாட்டான். ஒரே ஒரு கொலை இல்ல முத்துகிருஷ்ணன், நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ப்ரோ ஆய் போற மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ. அடா பாவிங்களா, இதெல்லாம் ஒரு கமாண்டாடா. அட பாவிங்களா சொல்றான், ஆனா செய்யறான்டா அவன். இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனால தான் இவர் ட்ரை பண்ணாரு. சரி, இருந்தாலும் இந்த நம்ம டாஸ்கா எடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணி காமிக்கும். வாங்க போவோம். என்னடா இது? என்ன அசிங்கடா இது? A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்க் முடிஞ்சு. கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்குது. கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்காக கொடுங்க. இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க்கெலாம் கொடுக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ. இம்பாசிபிள். இவன் வந்துட்டு இந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணிடுவான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் இவனை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. என்ன நான் 100% நான் உங்ககிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு இது போல கமெண்ட் வந்துட்டு இவனுக்கு பண்ணாதீங்கடா. ஏன்னா அவன் எது கொடுத்தாலும் பண்ணுறான்டா அவன். இது மாதிரி கமெண்ட் வந்து பண்ணாதீங்கடா தயவு செஞ்சு. சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். ஏய் இவனாடா கோகுல் ப்ரோ, கவ் வேஸ்ட் ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுங்க ப்ரோ. எடுத்து என்ன பண்றது ப்ரோ? சாப்பிடா. வெடிச்சிருச்சு என்ன பண்றது? கொதிச்சுடா, ஆயில போட்டு இருக்காங்க. கரைஞ்சிருச்சுடா. சும்மா பாக்குறேன் சும்மா டேஸ்ட் கமெண்டே சும்மா இது பண்ணணும் தானே. நீ வேணா பண்ணி பாருப்பா. சரி நீ பண்ணி குழம்பு மாதிரி ஆகி போச்சுறேன். என்ன வர 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 ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கானுங்க. இதே போலவே இவர் ஏற்கனவே ஒரு கேவலமான ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணியிருந்தாரு. இதை விடையாப்பா, இதை விடடா. ஆனா அதை அவரே டெலீட் பண்ணிட்டாரு. அது கூட பரவாயில்லைங்க, அதை நினைச்சு அடுத்த ராத்திரி நான் அழுதுருக்கேன் தெரியுமா. எனக்கு கேவலமான சேலஞ்சா இருக்கனால டெலீட் பண்ணிட்டாராம். மற்ற வீடியோஸ்னா அப்படி இருக்கு. சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. இதே ஆள் தான் போலீஸ்ல கூட மாட்டினாரு. நண்பா, டாஸ்க்குக்காக வந்திருக்கோம். நண்பர் வந்து நடு ரோட்ல குளிக்கிறேன்னு பெட்டு கட்டியிருக்காரு. 10 ரூபா நான் இப்போ அவருக்கு பே பண்ண குளிச்சிட்டாரு அவரு. போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று டாஸ்க் மன்னன் பார்த்திபனுக்கு 3500 ரூபாய் அபராதம் விதித்தனர். எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, ஒருவேளை போலீஸ்ல மாட்டி ஃபைன் கட்டுறதுமே ஒரு டாஸ்கா இருக்குமோ? ஏய், நான் 1000 வாட்டி பண்ணுவேன், எனக்கு உறக்கமே இல்லை சாரே, மனசுல ஐயோ. நீங்க செஞ்சாலும் செய்வீங்கடா. சரி, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது? போ, கேட்க வேண்டாது போ. சரி, இந்த வீடியோ பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அழுகுறான். மிளகாத்தூள் வேற கறி வச்சிருக்கான். ஏய்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாயால சொல்ல முடியல. யாரா அவன்? டேய் இவன் என்னடா எல்லாமே இதே போல வீடியோ பண்ணிட்டு இருக்கான். எவன்டா கண்டுபிடிச்சது இதெல்லாம் உங்க வீட்டுல மழை வேய? இனிமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா குடல் வெந்துடாதாடா? குடல் புண்ணாயிடாது. இப்படி ஊத்துனா குடலே இருக்காதே. இப்படித்தான் இங்கிலீஷ்காரங்க பூரா சாப்பிடுறாங்க. நான் இப்ப கரண்ட் பாக்குறேன். பாருங்க கரண்ட். நான் கரண்ட் தட போறேன். தட போறேன் பாருங்க. தொட பாத்தீங்களா? தொட மாட்டேன் தெரியும். கரண்ட் சாக்கடிக்க. நான் தொட தட பாத்தீங்களா? தொடல. ஆஸ்கு நான் தொட மாட்டேன். நான் தொட பாத்தீங்களா? தொட மாட்டேன். கரண்ட். நான் கரண்ட் தட போறேன். தட போறேன் பாருங்க. நான் தொட பாத்தீங்களா? தொட மாட்டேன் தெரியும். கரண்ட் சாக்கடிக்க. நான் தொட தட. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாருமே விவரமா பேசுனாங்க. ஆனா கிறுக்கு பண்ணாங்க. ஆனா இவர் பேசும்போது கிறுக்குத்தனமா இருந்துச்சு. ஆனா விவரமா இருக்காரு. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனை கேம் ஆடணும்னு நினைச்சோம். ஆனா அவன் ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். விவரமான ஆள்டா. உண்மையான பாஸே இவர் தான். ஆக்சுவலா இவன் தான் பாஸ். ஓகே அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.